ஸோ கைஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா AS21 which is consolidated balance sheet. ஸோ consolidated balance sheetக்கும் நம்ம நார்மல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனி, அதாவது அந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி வந்து இந்த இன்னொரு கம்பெனி வச்சு சப்சிடரி கம்பெனியோட ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட், அதாவது 50% மேலே ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கம்பெனி மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர் இருக்குது, ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ இப்போது பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம கன்சாலிடேட்டட்னு ஒன்று பண்ணுவோம், விச் இஸ் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட். ஸோ அதுதான் இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோல்டிங் கம்பெனி விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேரண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஜென்ரலாக நம்ம சம்ஸ்லேயே ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் தான் கொடுப்பாங்க. ஹெச்னா ஹோல்டிங், எஸ்னா சப்சிடரி, டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போது பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இந்த கம்பெனி வந்துட்டு 50% ஆர் மோர் ஆஃப் ஷேர்ஸை வந்து வச்சுருக்கணும். ஓகே, மேபி 60, 70, 80 ஆர் 51 என்ன வேணால் இருக்கலாம். பட் 50க்கு மேலே ஷேர்ஸ் வச்சுருந்தா தான் இந்த ஹோல்டிங் கம்பெனின்ற கான்செப்ட்டு வரும். ஓகே, ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது வந்துட்டு அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். நார்மல் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ எஸ் லிமிடெட் வச்சுக்கோம், ரெண்டுக்குமே நார்மலாகவும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் அடிஷ்னலாக இதை சேர்த்து கன்சாலிடேட்டடும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேண்டியது டேர்ம்ஸ்லாம் சில தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஓஏன்னு சொல்லுவோம், விச் இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன். ஆன் விச் டேட் ஏ காட் கண்ட்ரோல் ஓவர் பி. அதாவது இந்த ஹெச் கம்பெனி எப்போ வந்து இந்த கம்பெனியோட பவர் எடுத்துக்கிச்சு, அதாவது எப்போ 50% மேலே ஷேரை வாங்கிச்சோ அந்த டேட் தான் அது. செகண்ட் வந்துட்டு டிஓசினா டேட் ஆஃப் கன்சாலிடேஷன், அதாவது இயர் எண்டு, வென் த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர். எந்த டேட்டில் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதான் டிஓசினா. நெக்ஸ்ட்டு ஹெச்ஐனா வந்து ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது இப்போ ஹோல்ட் பண்ணுற கம்பெனி எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஹெச் லிமிடெட் பார்த்தோம்ல, இப்போ 50% கண்ட்ரோல்னால் 15, 70னா 70% தான் ஹெச்ஐன்னு சொல்லுவோம். ஓகே, ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது இப்போது 100 ஷேர் வச்சுருக்கான் எஸ் லிமிடெட், இவன் வந்து அப்போது 600 ஷேர்ஸ் வச்சுருக்கான். 1000 ஷேர்ஸ் எஸ் லிமிடெட், 600 வந்து ஹோல்டிங் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா 60% வந்து ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ஐ, அதாவது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இது அதாவது இப்போ கம்பெனியில் நான் சொன்னல, இப்போ 1000 ஷேர்ஸ் எஸ் லிமிடெட், 600 ஹெச் வச்சுருக்காங்கன்னா, இப்போ ரிமைனிங் 400 எஸ் லிமிடெட்டில் இருப்பாங்கள்ல ஒரு செட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க தான் வந்துட்டு இந்த எம்ஐன்னு சொல்லுவோம், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க ஜென்ரலாக 50க்கு மேலே இருக்கணும் ஹோல்டிங் கம்பெனிக்குன்றனால ரிமைனிங்காக மைனாரிட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பு பண்ணி தான் நம்ம எப்போதும் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் டேட் ஆஃப் அக்விசிஷன். இது ஜென்ரலாக கொஷின்லேயே கொடுத்துருவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டெப் நம்பர் 1 எழுதிக்கணும். செகண்ட் வந்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங். நான் சொன்ன மாதிரி ஈஸி தான், பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாட் பை தி ஹோல்டிங் கம்பெனி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட். நான் இந்த முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்தால 600 ஷேர்ஸ் வாங்குறான் அவுட் ஆஃப் 1000 அப்படின்னா இன்டூ 100 பண்ணுவியா. ஸோ வந்து 600/1000 இன்டூ 100 பண்ணால் 60% வரும். ஸோ இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் கண்டுபிடிப்போம். இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட், தேர்ட் ஸ்டெப். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் என்னென்னா, நம்ம வந்து வி ஸ்பிளிட் ஆல் த ப்ராஃபிட்ஸ் இன்டூ ப்ரீ அக்விசிஷன் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன். ஓகேயா. ஸோ இப்போது ஜனவரியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இயரை, டிசம்பரில் முடிக்கிறேன்னு வச்சுப்போம். நடுவில் May 31 அன்றைக்கி தான் இந்த அக்விசிஷன் நடக்குது, அதாவது இந்த 50% மேலே அவன் ஷேர் வாங்குறான். அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் இருக்குல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராஃபிட் நான் ஏர்ன் பண்ணுறேனோ அதிலெல்லாம் இந்த புது கம்பெனி வாஸ் நாட் அ பார்ட். ஓகே, ஸோ இந்த 5 மந்த்ஸ் ஆன ப்ராஃபிட் தான் நம்ம ப்ரீ அக்விசிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 7 மந்த்ஸுக்கு வருது போஸ்ட் அக்விசிஷன். ஏன்னா அக்விசிஷன் ஆனதுக்கப்புறம் இஸ் இன்வால்மெண்ட் வில் ஆல்சோ பி தேர் இன் தட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இது எது கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போது ப்ராஃபிட்லாம் நம்ம வந்து ஃபைனலாக எப்போ வந்து கண்டுபிடிச்சி எப்போ ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா இயர் எண்டில். ஸோ இயர் எண்டில் ஸ்ப்ளிட் பண்ணும் போது இந்த 12 மந்த்ஸோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நம்ம 2 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்படின்னா ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன் ரெண்டுத்தோட ப்ராஃபிட்டுமே நம்ம வந்துட்டு யாருக்கு, 2 கம்பெனி, அதாவது இந்த ஹோல்டிங் கம்பெனி, இந்த கம்பெனி ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். அப்போது இந்த ப்ரீ அக்விசிஷனில் இவன் பார்ட்டே இல்லையே, இவனுக்கு அவன் ப்ராஃபிட்டு கொடுக்குறோமேன்னு கேட்டால், இவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்க போகிறோமோ அதை தனியாக ப்ரீ அக்விசிஷன்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டை ஜென்ரலாக வி வில் ரிகவர் இட் வித் த காஸ்ட், எவ்வளோக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ஷேர்ஸோடு சேர்த்து ஈ வில் ஆல்சோ கிவ் அமௌண்ட். ஸோ அதோடு இன்க்ளூட் பண்ணி இந்த ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட்டையும் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்னது, ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வரப்போகுதுன்னு பார்ப்போம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரலாக ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ அக்விசிஷன் அந்த காலமில் போட்டுருவோம். பேசிக்கலி இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸில் 2 காலமாக பிரிச்சுப்போம்.
எல்லா அமௌண்ட்டும் எய்தர் ப்ரீயில் போடுவோம் இல்லை போஸ்ட்டில் போடுவோம். ஓகே, ப்ரீ அக்விசிஷன் பீரியட் இல்லை போஸ்ட் அக்விசிஷன் பீரியடில் அமௌண்ட் போடுவோம். ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ப்ரீயில் தான் போடுவோம், ஏன்னா அது போன வருஷத்தோடுது. ஓகே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இஃப் தேர் இஸ் எனி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ரிசர்வ் இயர் எண்டில், அது இஃப் தேர் இஸ் இன்க்ரீஸ் 2 lakhsலேருந்து 4 lakhs போயிருக்குன்னா ரிமைனிங் 2 lakhs வந்துட்டு இப்போ ப்ரீயாகவும் இருக்கலாம் போஸ்ட்டாகவும் இருக்கலாம், தெரியாதுல்ல. ஸோ அப்போது ப்ரீக்கு கொஞ்சம் போஸ்ட்டு கொஞ்சம் பிரித்து கொடுப்போம். இங்கே தான் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். அதாவது மேலே நான் பார்த்தேன்ல, இப்போ வந்து அதே வச்சுப்போம். ஒரு 12,000 வந்து நம்மளோட ஜென்ரல் ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இங்கே 5 months and 7 monthsன்னு பிரிச்சிருக்கேன் ப்ரீ போஸ்ட் பீரியட். அப்படின்னா 5,000 வந்து இந்த ப்ரீ அக்விசிஷன் காலமில் போடுவேன், மிச்சம் 7,000 போஸ்ட் அக்விசிஷன் காலமில் போடுவேன். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி P&Lக்கு பார்த்தீங்கன்னா P&Lக்கு அதே தான். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் P&L we should put in ப்ரீ அக்விசிஷன் காலம், and if there is any current year profit we have to split according to time adjustment and put in pre and post acquisition accordingly. Okay, same concept தான். Next வந்துட்டு dividend paid. So when dividend for the last year is declared and it's paid now, அதாவது இப்போ போன வருஷத்துக்கு நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை வந்துட்டு இப்போ தான் பே பண்ணுறோம். அப்போ இப்போ தான் பே பண்ணுறோன்னா இந்த வருஷத்தோட உன்னோட ப்ராஃபிட் குறையும். பட் அது வந்துட்டு அவன் டேக் பார்ட்டே பண்ணல, அது போன வருஷத்தோடது இல்லை. ஸோ வந்து அவன் அதில் இன்வால்வ் ஆகலை. ஸோ தென் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் இயர். ஸோ இஃப் இட் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த ப்ராஃபிட் அண்ட் தென் வி ஹேவ் டு ஆட் பேக் இன் ப்ரீ ஆர் போஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி இட்ஸ் கிவன் த டிவிடெண்ட் இஸ் பெய்ட் ஃபார் 60,000 ஆர் 50,000னா ஃபஸ்ட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் திங்கில் அனலைசிஸ் திங்கில் we should subtract it. Okay, so if dividend is paid for the last year dividend is paid now, first we have to reduce it. எப்படி அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் பண்ணுவோம்ல, அட்ஜஸ்டட் ஃபாரில் டெப்ரிஷியேட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ஏதாவது பிளேஸில் ஆட் பேக் பண்ணுவோம், அந்த மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இந்த டிவிடெண்ட் பெய்டை சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு போனஸ் ஷேர் இஷ்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்துட்டு லேட்டர் பார்ட், அதோட சம்ஸ் ரிலேட்டடாக வரும்போது போடுவோம். இப்போ அதை சொன்னால் வந்து மறந்துடுவீங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சே போவோம். ஃபஸ்ட்டு இப்போ டெப்ரிசியேஷன் 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பண்ணுறோம். அண்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும், ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும், இதான் ஸ்ப்ளிட்டு. இப்போ ஜூன் அன்றைக்கி தான் நம்ம வந்து பார்க்குறோம் தட் அவர் ஃபேர் வேல்யூ ஆஃப் அவர் அசெட் இஸ் 6 lakhsன்னு வச்சுப்போம். ஓகே, அண்ட் இனிஷியலாக புக்ஸ் பிகினிங்கில் 5 lakhs இருந்திருக்கு கேரிங் அமௌண்ட். நான் இயர் எண்டில் திருப்பி ரீவேல்யூவேட் பண்ணி பார்க்கும்போது 4.5 lakhs இருந்தது. பேசிக்கலி 5 lakhs 0.5 lakhs நான் டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் 10%ல. ஸோ இப்போ 5 lakhs தான் என்னோட இனிஷியல் அமௌண்ட்னு வச்சுப்போம். 10% இஸ் 50,000 டெப்ரிஷியேட் பண்ணி 4,50,000ல காமிச்சிருக்கேன். இப்போ என்ன அது ஜூனில் நான் அதோட ஃபேர் வேல்யூ செக் பண்ணும்போது 6 lakhs இருக்குது. இப்போ அந்த டேட் அன்றைக்கி என்னோட கரண்ட் வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்போ தான் அசெட்டில் இன்க்ரீஸ் இருக்கா டிக்ரீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது 6 monthsக்கு நான் டெப்ரிசியேஷன் பண்ணணுமா? ஸோ இங்கே பாருங்கள் 5 lakhs மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் 6 months. இப்போ 1 yearக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ போட்டோம்? 50,000. அப்போது 6 monthsக்குனா 25,000 வருமா? ஸோ 25,000னா 4,75,000 வரும். இதுதான் இப்போ என்னோட கேரிங் அமௌண்ட் ஆஸ் ஆன் டேட் ஜூன். ஸோ ஜூன் அன்றைக்கி 4,75,000 கேரிங் அமௌண்ட்னா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 6 lakhக்கும் 4,75,000க்கும் இந்த 1,25,000. இதுதான் நான் ரீவேல்யூவேஷன் கெயின் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சப்போஸ் இது வந்து 4,75,000 இல்லாமல் வந்துட்டு 6,75,000 அப்படி இருந்தால் 75,000 வந்து எனக்கு வந்து ரீவேல்யூவேஷன் லாஸ். இங்கே ஏன்னா புக் வேல்யூ 4,75,000 ஆனால் மார்க்கெட்டில் 6 lakhs. ஸோ கெயின் ரெக்கார்ட் பண்ணுறோமா? ஸோ ஆன் ஜூன் நியூ வேல்யூ ஆஃப் தி அசெட் இஸ் 6 lakhs. தேர்ஃபோர் வி ஹேவ் டு டெப்ரிஷியேட் 10% ஆன் திஸ் அமௌண்ட். இப்போ நார்மலாக நான் டெப்ரிஷியேட் பண்ணுறேன்னா ஜூன் அன்றைக்கி நான் கால்குலேட் பண்ணுறேன் 6 lakhs ஃபேர் வேல்யூ. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ 6 lakhs இருக்குது என் புக்ஸில். இப்போ நியூ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இந்த 6 lakhsல தானே பண்ணணும் பேஸாக வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி 6 monthsக்கு 6 lakh 10%ல பண்ணால் 30,000 வரும். இந்த அமௌண்ட் தான் நான் இப்போ புதுசாக சார்ஜ் பண்ணணும். பட் ஆக்சுவலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பேன்னா இந்த 5 lakh இனிஷியல் அமௌண்ட் ஞாபகம் இருக்கா? 5 lakhல ஃபஸ்ட்டு மொத்தமாக 50,000 பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 25,000 பண்ணோம். ரிமைனிங் 6க்கு 25 பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணியிருக்கேன் புக்ஸ் படினா 25,000 தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 5,000 தான் நம்ம இங்கே திருப்பி ரீவேல்யூவேஷன் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா நான் 30,000 டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும், பட் வந்து 5,000 தான் பண்ணியிருக்கேன். இன்னும் 5,000 பண்ணணுன்றனால அது ரீவேல்யூவேஷன் லாஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து we have to add this 1,25,000 in as revaluation gain. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் அனாலிசிஸ் இதில் இந்த 1,25,000 ஆட் பண்ணுவோம் ரீவேல்யூவேஷன் கெயின், and we will less the 5 lakh as revaluation loss due to increase or decrease. So add the reval gain, subtract the additional depreciation. இந்த 5,000 தான் நான் additional depreciation சொல்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ டூ தீஸ் சேஞ்சஸ் இன் ப்ரீ அக்விசிஷன் பீரியட். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஜென்ரலாக ப்ரீ அக்விசிஷன் பீரியடில் தான் நம்ம பண்ணுவோம்.
ஏன்னா இந்த டெப்ரிசியேஷன் திங்லாம் எப்போ நடந்திருக்கு, ஜூனுக்கு முன்னாடி தானே, அப்புறம் நடக்கல. ஸோ அதனால ஜூன் அன்னைக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். ஜூன் அன்னைக்கு எதுக்காக சார்ஜ் பண்ணுறேன், ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் ஆன டெப்ரிசியேஷனோட டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணி பண்ணுறேன்றனால இதை ப்ரீ அக்விசிஷன் பீரியடில் போடுவோம். ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோட டேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ், ப்ரீ அக்விசிஷன், போஸ்ட் அக்விசிஷன். இப்போ நான் போன எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி 6 months 6 monthsனு பிரிச்சுப்போம். ஸோ இனிஷியலாக ஜென்ரல் ரிசர்வ்னா ஓப்பனிங் பேலன்ஸ்னால் ப்ரீயில் போடுவோம், போஸ்ட்டில் போட மாட்டோம். எனி இன்க்ரீஸ்னா 6 months 6 monthsனு பிரித்து போட்டுருவோம் அந்த இன்க்ரீஸை. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆர் சர்ப்ளஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸை ப்ரீயில் போடுவோம், இங்கே போஸ்ட்டில் எதுவும் போட மாட்டோம். எனி கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் தெரிஞ்சால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். அதே மாதிரி டிவிடெண்ட் பேட் நான் சொன்ன மாதிரி ப்ரீ அக்விசிஷன்லேருந்து இப்போ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீ அக்விசிஷனில் லெஸ் பண்ணுவேன். இப்போ சப்போஸ் நான் அதை வந்து போஸ்ட் அக்விசிஷன்லேருந்து அதாவது போஸ்ட் அக்விசிஷன் பீரியட் இப்போ போஸ்ட் அக்விசிஷன் பீரியட்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஜூன் 31 அன்னைக்கு, ஜூன் 31 முன்னாடியே நான் வந்து அந்த டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தா அது ப்ரீலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஜூன் 31 அப்புறம் பே பண்ணியிருந்தா போஸ்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அப்புறம் கடைசியாக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ. ஸோ அது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆர் லைபிலிட்டி, டிக்ரீஸ் அதெல்லாம் எழுதியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபைன், இப்போ நோட் வந்து என்ன எழுதியிருக்கேன்னு, ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட். ஆல் தீஸ் ஆர் நாட் ஏர்ன்ட் பை ஹோல்டிங் கம்பெனி பட் தே ஹவ் ரிசீவ் த பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஸோ இந்த ஹோல்டிங் கம்பெனி இதெல்லாம் ரிசீவ் பண்ணல. இந்த ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஏதோ ஒன்று வச்சுப்போமே. இப்போ டிவிடெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். போன வருஷத்தோட டிவிடெண்ட் இப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த புது கம்பெனியும் ரிசீவ் பண்ணுது, பட் அவங்க அதை ஏர்னே பண்ணல. ஸோ அதான், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் டிக்ளேர்ட் ஃபார் லாஸ்ட் இயர். ஆல் தீஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் தட் த ஹோல்டிங் கம்பெனி கெட் ஆஃப்டர் அக்வயரிங் தி ஷேர்ஸ். ஸோ த குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ், அதாவது குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். இந்த அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோட கடைசி பார்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் இதில் குட்வில் வந்திருக்கா இல்லை கேபிட்டல் ரிசர்வ் வந்திருக்கான்னு. ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டல் அமௌண்ட் பெய்ட் மைனஸ் டோட்டல் பெனிஃபிட் ரிசீவ்ட். ஓகே, இது வந்துட்டு ஓகே ஃபைன், இது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வருது. சாரி, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் இந்த ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். ஓகே, சாரி கைஸ். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ப்ரீ அக்விசிஷன் டோட்டல், போஸ்ட் அக்விசிஷன் டோட்டல் ரெண்டுமே கண்டுபிடிப்போம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துலையே நம்ம வந்து ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இந்த ப்ரீ அக்விசிஷன் போர்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹோல்டிங்க்கு போகும்போது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மைனாரிட்டிக்கு போகும்போதுன்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ வந்து 60-40ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து 1 lakhன்னு வந்திருக்குன்னா ஹோல்டிங்க்கு வந்து 60,000 போகும், மைனாரிட்டிக்கு வந்து 40,000 போகும். அதே மாதிரி தான் போஸ்ட் அக்விசிஷன் பிரித்து வச்சுக்கணும். இது ஏன் வச்சுக்கணும்னா லேட்டர் ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற 2 ஸ்டெப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம், 4th ஸ்டெப், விச் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னன்னா ஹவு மச் ஹி ஹஸ் பெய்ட் ஆக்சுவலி டு கெட் த கண்ட்ரோல் அண்ட் வாட் ஹி கெட்ஸ் இன் ரிட்டர்ன். அதாவது இந்த புது ஹோல்டிங் கம்பெனி வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கான், அவனுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடச்சிதோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதான் கால்குலேட் பண்ண போகிறேன் இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் 3 திங்ஸ் தான் ஜென்ரலாக வரும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ வந்து ஹி ஹாஸ் பெய்ட் அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அது 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். எய்தர் அவன் எவ்வளோ ஷேர்ஸ் பே பண்ணியிருக்கான் இன்ட்டு அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு பண்ணுவோம். இல்லை ஜென்ரலாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா ஹெச்சோட லிமிட்டடில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் கொடுத்துருப்பாங்க 80% இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எஸ் லிமிடெட் அந்த மாதிரி. பேசிக்கலி அது என்னன்னா இவன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் புது கம்பெனிலன்றதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அதுதானே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஏன்னா இவன் எவ்வளோ பே பண்ண போகிறான் அதான் அவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க பிசியா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி ஹோல்டிங் கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த அமௌண்ட், அதை ரெக்கார்ட் பண்ணிப்போம். செகண்டு, இது ஃபஸ்ட்டு திங், இது வந்து பாசிட்டிவ். செகண்டு 2 நெகட்டிவ். எதெல்லாம்னா பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இப்போ பெய்ட் அப் கேபிட்டல்னால் நான் சொன்ன மாதிரி மொத்தமாக இவ்வளோ பே பண்ணியிருக்கானா, அதில் அவன் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு பெய்ட் அப் கேபிட்டல். இப்போ வந்து 5 lakh ஷேர்ஸை வந்து இல்லை 50,000 ஷேர்ஸை வந்து 10 rupees ஈச்சுக்கு நான் வாங்கியிருக்கேன்னா ஐ ஹாவ் அ கண்ட்ரோல், ஐ ஹாவ் அ ஷேர்ஸ் ஒர்த் 50,000 இன் திஸ் கம்பெனி. ஸோ ஐ எம் கெட்டிங் இன் ரிட்டர்ன் 50,000 ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அது வந்துட்டு என்னோட பெனிஃபிட், அதை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இதான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட்லாம் அவன் இன்னும் ஏர்னே பண்ணல, பட் இஸ் ரிசீவிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ பெனிஃபிட் டு ஹிம். ஓகே, இதில் வந்து ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட்டும் ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி he didn't earn it but he is getting it after joining the company. ஸோ அதனால் அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் he gets. ஓகே, ஸோ அதையும் சப்ராக்ட் பண்ணுவோம். இதுக்கோட டிஃப்ரென்ஸ் ஒன்று வரும்ல, அதுதான் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து less paid up capital less pre-acquisition profit. இதுதான் you will get goodwill or capital reserve. If it is positive, then என்ன அர்த்தம், நான் அதிகமாக பே பண்ணியிருக்கேன் பட் the benefit I receive from it is less. அப்படின்னா மிச்சம் அமௌண்ட் வந்து என்னது, குட்வில்காக ஐ எம் பேயிங் மோர்.
இப்போ சப்போஸ் வாட் ஐ பே இஸ் லெஸ் அண்ட் வாட் ஐ ரிசீவ் இஸ் மோர்னா கேபிட்டல் ரிசர்வில் அமௌண்ட்டை போட்டுருவேன். ஓகே, சிம்பிள். ஸோ இதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைனாரிட்டி. இங்கே வந்து இன்னொரு ஐட்டம்லாம் வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பண்ணுவோம். ஒன் ஆர் டூ சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் வரும் இப்போ இதில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில். அது சம் போடும் போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதுலேயும் அதே மாதிரி தான், சேம் தான். 1 or 2 ஐட்டம் மட்டும் இங்கே வர மாதிரியே அங்கேயும் வரும். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ ஹோல்டிங் கம்பெனியில் 60% ஷேர் வச்சுருக்கானா இந்த 60%க்கு அவனுக்கு என்ன கிடைக்குது? இப்போ ரிமைனிங் 40% இருக்காங்களே இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றது தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதில் வந்துட்டு நம்ம இவங்க எதுவும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணலாம் அவன மாதிரிலாம். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே போட்டுருவோம் வாட் பெனிஃபிட் தே கெட்னு. ஃபஸ்ட்டு பெய்ட் அப் கேபிட்டல். அது என்னது? percentage of minority interest into total capital of the S limited, அதாவது சப்சிடரி கம்பெனியோட டோட்டல் கேபிட்டலில் இவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவோ அதுதான். பேசிக்கலி டோட்டல் கேபிட்டல் எவ்வளவோ அதுலேருந்து இஃப் யூ சப்ராக்ட் தி ஹோல்டிங் கம்பெனியோட அமௌண்ட்னாலே யூ வில் கெட் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். 10 lakh ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் 6 lakh வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் போட்டோம்னா ரிமைனிங் 4 தான் இங்கே வரும். சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரீ அக்விசிஷன் அண்ட் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போன ஸ்டெப்பில் சொன்னேன்ல, யூ ஹேவ் டு கால்குலேட் அண்ட் கீப் இட்னு. இங்கே வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸ், அதாவது ஹோல்டிங் கம்பெனிக்கு எவ்வளோ போகுது, மைனாரிட்டி கம்பெனிக்கு எவ்வளோ போகுதுன்னு அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் எடுத்து வச்சுக்க சொன்னேன். ஏன்னா அது இங்கே டேரெக்டாக போடுவோம். ஸோ ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க அது இன்ட்டு இவங்களோட பர்சன்டேஜ். அதே மாதிரி போஸ்ட் அக்விசிஷனில் காலமில் எவ்வளோ டோட்டல் வந்தது அது இன்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த 40% போட்டோன்னா இது வந்துடும். ஸோ இந்த 3 வேல்யூம் ஜென்ரலாக ஆட் பண்ணால் யூ வில் கெட் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம போட வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸும் ஓவர். இப்போ டேரெக்டாக we can go to the balance sheet. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி there is another concept. ஓகே ஃபைன், another concept. இது வந்துட்டு இன்ட்ரா குரூப் சப்சிடரி ஹோல்டிங் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேசிக்கலி ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குல்ல. இப்போ ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரிக்கு குட்ஸ் விற்றா இல்லை சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங்க்கு குட்ஸ் விற்றா என்ன அப்படின்றது தான் இந்த கேஸ். ஓகே, ஸோ இப்போது வந்து if goods are sold between HS and Hனா holding subsidiary limited, it generates a profit in the transaction. ஸோ ஜென்ரலாக நான் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி தான். இப்போ 20% ப்ராஃபிட்னா H வந்து 20%ல் Sக்கு விற்பான். அப்படின்னா அந்த 20% ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று இருக்கும், அதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இஃப் தோஸ் குட்ஸ் ஆர் பாட் ஆர் சோல்ட் ஃபுல்லி தென் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இப்போ நான் வாங்கினதை இப்போ ஹெச்லேருந்து எஸ்ஸுக்கு வந்து 20% ப்ராஃபிட்ஸில் குட் போயிருக்கு, அதுலேருந்து மொத்தத்தையும் அவன் விற்றுட்டானா இது வந்து கவலையே இல்லை நமக்கு. ஏன்னா இந்த இவன் 20% ப்ராஃபிட் மார்ஜினில் கொடுத்துருப்பானா எஸ்ஸுக்கு, எஸ் இன்னும் ஒரு 20 or 30% மார்ஜின்லேயே அவன் இன்னொருத்தனுக்கு கொடுத்துருப்பான். ஸோ அதனால அது நல்லிஃபை ஆகி ரியலைஸ் ஆயிரும் ப்ராஃபிட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸில். இப்போது ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் அ பார்ட் ஆஃப் இட் ரிமைன்ஸ் அஸ் அ க்ளோஸ்ட் இன்வென்ட்ரி, we create a provision for the unrealized profit to be called as stock reserve. ரிமைனிங் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதை நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருப்பேன் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை தான் நம்ம ஸ்டாக் ரிசர்வ்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஓகேயா, ஸோ சிம்பிள். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம். முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரிக்கு கொடுத்தா அது டவுன் ஸ்ட்ரீம். ஹோல்டிங் தான் நம்ம மேலே வச்சுப்போம், சப்சிடரி கீழே வச்சுப்போம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அது கீழே போகுது. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணோம்னா, ஸ்டாக் ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு இன்வென்ட்ரியில் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது இன்ட்டு மார்ஜின் பர்சன்டேஜ். இப்போ 1000 ஸ்டாக்ஸ் இருக்குது இன்ட்டு மார்ஜின் ப்ராஃபிட் வந்து 20%னா ப்ராஃபிட் எவ்வளோ 200 rupees வரும். ஸோ இந்த 200 rupees தான் என்னோடய ஸ்டாக் ரிசர்வாக கிரியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் ரிசர்வ் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் ஜஸ்ட் டிடக்ட் இட் ஃப்ரம் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி இன் சிபிஎஸ், அதாவது கண்ட்ரோல்டாக இல்லை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும் டோட்டல் ஆட் பண்ணிட்டு ஐ சப்ராக்ட் திஸ் ஸ்டாக் ரிசர்வ் ஃப்ரம் இட். ஓகே, இஃப் இட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். அதே இஃப் இட் இஸ் அப் ஸ்ட்ரீம்னா நான் என்ன சொன்னேன், எஸ்லேருந்து ஹெச்சுக்கு போவோம், அதாவது சப்சிடரி கம்பெனி செல்லிங் டு ஹோல்டிங் கம்பெனி. அப்போது ஸ்டாக் ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் நம்ம ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுற மாதிரியே டிஃப்ரென்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஸ்டாக் ரிசர்வ் என்ன பண்ணுவோன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், ஒன்று வந்துட்டு அந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு கொடுத்துருவோம். ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் இன்ட்டு ஸ்டாக் ரிசர்வ். இப்போ 1000 ப்ராஃபிட் இருக்குன்னா 40% மைனாரிட்டி, 400 மைனாரிட்டிக்கு போகும், 600 வந்து இவங்களுக்கு போகும் ஹோல்டிங் கம்பெனிக்கு. ஸோ இந்த அமௌண்ட்லாம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அது வந்து நம்ம சம் போடும்போது சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ வந்துட்டு இல்லை ஒன் மோர் இருக்குது, விச் இஸ் மியூச்சுவல் ஓயிங்ஸ். மியூச்சுவல் ஓயிங்ஸ்னால் வென் குட்ஸ் சோல்ட் பை தி ஹோல்டிங் கம்பெனி டு த சப்சிடரி கம்பெனி ஆன் கிரெடிட் பேசிஸ். ஸோ நான் வந்து கிரெடிட்டில், அதாவது ஐ வில் பி எய்தர் ட்ரேட் கிரெடிட்டார் ஆர் ட்ரேட் வந்து கிரெடிட்டாரா ட்ரேட் டெட்டார் அப்படி எதுவும் இல்லையோ, பில்ஸ் ரிசீவபிள் ஆர் பில்ஸ் பேபிள் ஃபார் ஈச் அதர் கம்பெனி. ஸோ 2 கம்பெனிக்கும் காமனாக ஒரு அவங்களுக்குள்ளேயே கிரெடிட் ஆர் டெட்டாஸ் இருந்தாங்கன்னா அப்போ தான் மியூச்சுவல் ஓயிங் வரும். ஸோ தீஸ் ஓயிங் கேன் அப்பியர் இன் இண்டிவிஜுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி
சிபிஎஸ்சில் வந்து இண்டிவிஜுவலாகவும் நீ ப்ரிப்பேர் பண்ணுவோம் உன் கம்பெனிக்கு. ஹெச்சுக்குன்னு தனியாக பண்ணுவான், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்னு எஸ்என்ஹெச்சுக்கு சேர்த்து பண்ணுவான். ஸோ இந்த ஹெச்சோட இதில் அது அப்பியர் ஆகலாம். பட் இவங்களோட சேர்ந்து பண்ணுற கம்பெனிஸில் அவங்களே டெட்டாஸ் கிரெடிட்டாஸாக இருக்கிறது நல்லது இல்லை. ஸோ அதனால இந்த மியூச்சுவல் ஓயிங்ஸை நம்ம கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஆன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் we should remove the mutual owings or debtors and creditors which is common for independent knowledge. ஓகே, இந்த மியூச்சுவல் ஓயிங் பற்றி இன்டெப்த்தாக பார்க்கணும்னா AS14 பார்ட் 3 வீடியோ போட்டிருப்பேன், பேசிக்கலி அதை போய் பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்துட்டு மியூச்சுவல் லெண்டிங் விச் இஸ் லாங் டேர்ம் லோன். இப்போது ஹெச் கம்பெனி வந்து எஸ் கம்பெனிக்கு ஒரு லோன் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் இதை சொல்கிறோம். திஸ் வில் அப்பியர் அஸ் borrowing ஃபார் ஒன் அண்ட் அட்வான்ஸ் given in another. அட்வான்ஸாக நான் ஒருத்தன் கொடுத்துருக்கேன், அவன் புக்ஸில் அது borrowing. ஸோ இன் அதர் ஆன் லைபிலிட்டி அண்ட் அசெட் சைட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், போன கேஸ் மாதிரி தான், டிடெக்ட் தீஸ் இன்டர் கம்பெனி லோன்ஸ் இன் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இப்போ வந்து ஹெச் லிமிட்டருக்கு வந்து 1 lakh இருக்குது, எஸ் லிமிட்டருக்கு 1 lakh வந்து இவனுக்கு வந்து இது பாரோயிங்ஸ், இவனுக்கு ரிசீவபிள் இருந்ததுன்னா இது ரெண்டும் இவங்களுக்கு காமனாக இருக்குன்னு கொஷினில் நோட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்கலி இது ரெண்டையும் சேர்த்து 2 lakhs சேர்த்துட்டு 2 lakhs சேர்த்துட்டு அதில் வந்து we will deduct this amount which is mutual loan சொல்லிட்டு அதை ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே, 1 lakh. ஸோ இதை டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட்ஸ் that you have to know. நெக்ஸ்ட் வீடியோவில் we will start solving sums. ஓகே.